சாருக்கு பார்த்தீங்கன்னா சார் வந்தப்போ நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது தாடை எலும்பு மிக மிக குறைவாக இருந்தது. தாடை எலும்பு மிக குறைவாக இருந்தாலுமே கூட நம்ம இம்ப்ளான்ட் பொருத்தி நவீன தொழில்நுட்ப முறையில் ஃபிக்ஸடாக பற்கள் கொடுக்க முடியும். தாடை எலும்பு குறைவாக இருந்தாலுமே நம்ம பற்கள் கொடுக்க முடியும். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட் பொருத்தி இம்ப்ளான்ட்டுக்கு மேலே டைட்டானியம் பார் கொடுத்து அதுக்கு மேலே ஃபிக்ஸடாக பற்கள் கொடுக்கும். மேல்தாடில் 12 பற்கள் இருக்குது, கீழ்த்தாடில் இப்போது 10 பற்கள் கொடுத்துருக்கோம். கீழ்த்தாடை எலும்பு மிக மிக குறைவாக இருந்ததுனால இப்போ நம்ம இந்த தற்காலிக பற்களில் 10 பற்கள் கொடுத்துருக்கோம். 5 மாதங்கள் கழிச்சு எலும்போடு நல்ல இம்ப்ளான்ட் இணைஞ்ச பிறகு இந்த தற்காலிக பற்களை நம்ம நீண்ட கால பற்களாக மாற்ற வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்ம கீழ்த்தாடைக்கும் 12 பற்கள் கொடுக்கலாம். சார் இப்போ நீங்கள் யூடியூப் எத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க? எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ 1 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேங்க. 1 வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ 1 வருஷமாக ஏன் வரல? கொஞ்சம் பண பிரச்சனை அப்படிங்கிறதுனால வரலைங்க. அதனால டைம் எடுத்து. ஆமாங்க. சரி, பற்கள்லாம் எழுந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் கஷ்டம் உங்களுக்கு இருந்துச்சு? சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக தான் இருந்ததுங்க. கடித்து சாப்பிட முடியாது. அதனால் வந்துங்க எதுவுமே கடித்து சாப்பிட்றதுக்கு பயங்கர சிரமமாக இருந்ததுங்க.